ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா பைமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக வந்து எல்லாரும் கேட்டுட்டு இருக்க மோஸ்ட் வாண்டட் வீடியோ தான். மோஸ்ட் வாண்டட் பர்சன்றதை விட மோஸ்ட் வாண்டட் வீடியோன்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க, பட் அதுக்கு டைம் செட் ஆகாமே இருந்து, ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு ஒர்க் இருந்துகிட்டே இருந்ததுனால. ஸோ இன்னைக்கு அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவோட என்கேஜ்மெண்ட் ஆல்பம். ஸோ அதை நம்ம அப்படி பிரித்து ஜம்முன்னு பார்க்கறதுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு 3 வாட்டி நான் போட்டு பாப்பாவோட வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன், என்கேஜ்மெண்ட் வீடியோவை. இப்போ அடுத்தது ஆல்பம் வீடியோ. ஓகே, இந்த ஆல்பம் வீடியோவை காட்டுறதுக்கு போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல. ஸோ அதனால ஸ்ட்ராங்காக ஒரு சூப்பர் ஃபில்டர் காஃபி ஒன்று போட சொல்லியிருக்கிறேன். பேபி மாவை போட்டு கொடுக்கும், குடிச்சிட்டு தெம்பா வந்து நம்ம ஆல்பம் பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நம்ம ஃபில்டர் காஃபி எதில் குடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகாராவோட ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் காபி மேக்கர்ல தாங்க. இதுல என்னென்ன ஃபர்ஸ்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் ப்ரெஸ் ஒரு காபி மேக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா ரீப்ளேஸ்மெண்ட் மெஸ் ஃபில்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம காஃபி தூள்லாம் போடுறதுக்கு காஃபி ஸ்கூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இதை வாஷ் பண்றதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் ப்ரஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபில்டர் காஃபி வந்து ஸ்ட்ராங்கா குடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஈஸியா வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாம ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல வந்து நமக்கு ஒரு சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடும். இது பெஸ்ட் ஃபார் யாருக்கு அப்படின்னா, காஃபி அண்ட் டீ லவர்க்காகங்க. சீக்கிரம் நம்ம ஈஸியா நம்ம டிகாஷன் போட்டு வச்சிருந்தோம்னு வைங்களேன், உடனே நம்ம எடுத்து நம்ம அப்பப்போ காஃபி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். ஒரு சூப்பரான மணமணக்கும் ஃபில்டர் காஃபி. இதுல வந்து நம்ம பிளாக் காஃபியும் குடிச்சிக்கலாம், நமக்கு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஆனா காஃபி தான். இதுதான் இதோட காஃபி மேக்கரு. இது வந்துட்டு நம்ம இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இதை கழட்டிட்டு நம்ம இந்த ஃபில்டர் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்குற ஃபில்டர் நம்ம அதே மாதிரி இதில் போட்டுட்டு இதை வந்து இதே மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணோன்னா இங்கே க்ளோஸ் ஆகிடுது. அவ்வளோதான், இது டைட்டாக க்ளோஸ் ஆகிடுது. இது என்ன அப்படின்னா, நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது நம்ம அந்த காஃபி இது உள்ளே போகிறதுக்காக இங்கே வந்து நம்ம மூடுறதுக்காக இந்த மூடி. ஓகேங்களா, இதை ஓப்பன் பண்ணி இது எடுத்ததுக்கப்புறம் இதுதான் இந்த கிளாஸ் லிட்டு. இப்படி ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா இது வருது. இதுதான் ஹீட் ரெசிஸ்டன்ட் போரோசிலிகேட் கிளாஸுங்க. இதுதான் பிளாஸ்டிக் ஸ்லீவ் ஆன் கிளாஸ் பாடியோடதுங்க. இதில் வந்து நம்ம இப்படி இது போட்டுக்கிட்டு நல்லா இப்படி டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்குள்ள தான் வந்து காஃபி ஊற்றணும். வாங்க பார்க்கலாம். இதுல வந்து BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் லிட் ஸ்ட்ரெயினர் கொடுத்துருக்காங்க. காம்பேக்ட் அண்ட் போர்ட்டபிள். நம்ம எங்க வேணாலும் நம்ம எடுத்துன்னு போய் ஈஸியா நம்ம காஃபி போட்டு கூட நம்ம இதுல குடிச்சுக்கலாம். இது 600 ml கெப்பாசிட்டி கொண்டது. 4 லெவல் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் இருக்கு. அதனால நமக்கு பியூர் காஃபியோட டேஸ்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சம் சுடு தண்ணி நம்ம வச்சுக்கணும். இதுல வந்துட்டு 2 ஸ்கூப் வந்து நம்ம காஃபி தூள் போட்டுக்கலாம். ஓகேவா, போட்டுட்டு 300 ml நம்ம ஹாட் வாட்டர் நம்ம ஊற்றிக்கலாம். இதுலேயே வந்து அளவு காட்டியிருக்காங்க பாருங்க, 100, 200 ml, 300 ml, 600 ml சொல்லிட்டு இதுலேயே நமக்கு அளவு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு 300 ml வந்து நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிட்டேன். 2 to 3 மினிட்ஸ் வந்து இது அப்படியே இருக்கணும். இப்படி வந்து நம்ம மூடி போட்டு மூடிக்கணும். செம்மையாக ஸ்மெல் அடிக்குது, நல்லா ஒரு காஃபி மனம் வருகிறது. நம்ம ஈஸியாக வந்து ஒரு சீக்கிரமாக ஒரு குயிக்கான ஃபில்டர் காஃபி குடிக்கிறதுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கப்பில் வந்து நான் எனக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து 2 to 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து அழகாக வந்து டிகாஷன் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. டிகாஷன் ரெடி ஆயிடுச்சா? இப்போ வந்து நம்ம இதை திருப்பினோம் அப்படின்னா இங்கே ஹோல் வரும். இந்த ஹோலில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு தேவையான அளவுக்கு டிகாஷனை வந்து நம்ம ஊற்றிக்கணும். வருதா? டிகாஷன் வருதா? வந்துச்சு. நம்ம இந்த டிகாஷன் ஊற்றிட்டோம். இப்போ இதை திருப்பிட்டு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா பால், ஏன்னா நம்மளால பால் இல்லாமல் நம்மளால குடிக்க முடியாது. நம்ம வந்து காஃபி வந்து அப்படிதான் குடிச்சு பழக்கம். உள்ள பாருங்க, சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபி, ஸ்ட்ராங்கான ஃபில்டர் காஃபி ரெடி. இதை நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவேன். அந்த காஃபிக்கு இந்த காஃபிக்கெல்லாம் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஃபில்டர் காஃபி தான். ஆஹா, பேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த தாத்தா இப்போ வரதே இல்லைல்ல. இந்த ப்ராடக்ட் நான் எதில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்க லிங்க்ஸ் எல்லாம் மறக்காம செக் பண்ணிக்கோங்க. மாப்பிள்ளையும் பாப்பாவும் நிற்கிறாங்க. ஜான் கிளின்டன் ஆரோக்கிய கிரேஷியா என்கேஜ்மெண்ட் 13/4/2024 அப்படியே ஓப்பன் ஆகுது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புகாரி ஹோட்டலில் தான் வச்சோம், குரோம்பேட் புகாரியில் தான். ஸோ அதனால் அதோட ஃப்ரண்ட்டு இது எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அதை வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சந்தி மேளம் அவங்களாம் இருக்கிறாங்க. பொண்ணு வர ஃபோட்டோஸு. பொண்ணு காரில் உட்காந்து பார்த்துட்டு இருக்குது. பொண்ணு வெளில இறங்குது. பொண்ணு இறங்கின உடனே அப்பா அம்மா பொண்ணு 3 பேரும் ஒரு ஃபோட்டோ. தம்பி எங்கன்னு காணன்னு கேட்பீங்க. தம்பி வந்து பயங்கர பிஸி.
இறங்கின உடனே எங்க போனானே தெரியல, ஆளே காணாம போயிட்டான். இது மெஹந்திலாம் வச்சோம்ல, மெஹந்தி ட்ரெஸ் போட்டது அதெல்லாம் அந்த போட்டோஸ்லாம் இருக்கு. இது பின்னாடி ஜட பின்னது. இதெல்லாம் அந்த காலத்துல வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி பொண்ணுக்கு அலங்காரம் பண்றதெல்லாம் வருங்கிறது வந்து அந்த மாதிரி இவ என்ன அலங்காரம் பண்ணிருக்காங்க அப்படின்றத ஒரு 4-5 கிளிப்பிங் போட்டிருக்கோம். பாப்பா நிக்குது ஃபுல் மேக்கப்ல. இது இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணு வீட்டுல இருந்து கிளம்பி உள்ள வர ட்ரெஸ். பொண்ணு நிக்க வச்சு ஒரு 4-5 ஸ்னாப் எடுத்தாரு நம்ம ஆளு கம்ப்ளீட்டா. எதுக்குடா இப்ப இதெல்லாம் எடுக்கிறாருன்னு பார்த்தோம். ஆக்சுவலி இதுக்காக அப்படின்றது போட்டோ ஆல்பம் பார்த்த உடனே தெரிஞ்சது. வந்துட்டான்டா தம்பி. ஆமா, தம்பி தும்பி. அக்காவும் தம்பியும் ஒரு ஃபோட்டோ, நானும் பையனும் ஒரு ஃபோட்டோ. இதுதான் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ். சிம்பிள் அண்ட் நீட், அழகாக பண்ணியிருந்தோம். இந்த சேர் வாங்கிறதுக்கு நாங்கள் அல்லோலப்பட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து திவான் தான் கொடுத்தாங்க. பேபிமா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா திவான் தேவையே இல்லை, திவான் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால சிங்கிள் சீட்டர் 2 வாங்கினோம். ஆனால் கடைசி வரைக்கும் பிள்ளைங்க இதில் உட்காரவே இல்லை. சும்மா ஒரு எத்தனை நிமிஷம், ஒரு கொஞ்ச நேரம் தண்ணி ஜூஸ் குடிக்கிறதுக்காக உட்காந்துதுங்க. ஆனால் உட்காந்த ஃபோட்டோஸ் இல்லை. இது அடுத்தது மாப்பிள்ளை என்ட்ரி. மாப்பிள்ளை காரில் இருந்து வெளில வராரு. வெளில வந்தோன்னா அவங்க தாய் மாமா, இவர் முதல் மாமா, பெரிய மாமா. அவர் தான் வந்து அம்பர்லா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுத்துருந்தோம். அவர் அம்பர்லா பிடிச்சி உள்ளே கூப்பிட்டு வந்தார். அப்புறம் நான் இன்வைட் பண்ணுறேன், நானும் பேபி மாவும் இன்வைட் பண்ணுறோம். அப்படியே மேலே கூப்பிட்டு சீர் எடுத்துட்டு வராங்க கம்ப்ளீட்டா. பின்னால மாப்பிள்ள, முன்னால மாப்பிள்ள, நானு எல்லாம் முன்னால மேல ஏறலாம். வந்துட்டு நிறைய பேர்த்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேன், யாரும் கோச்சுக்காதீங்க. இவங்களை எனக்கு இப்ப தெரியும். இவங்க யாரு அப்படின்னா இவரோட ஒய்ஃப், ஓகேவா. இவங்க வந்து 2வது தாய் மாமாவோட ஒய்ஃப், ஓகேவா. இவங்க வந்து சித்தப்பாவோட ஒய்ஃப். நம்ம வீட்டுக்கு இப்ப வந்திருந்தாருல ஒரு சித்தப்பாவோட ஒய்ஃப், அவர் பொண்ணு. இது வந்து சம்மந்தி அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களோட பொண்ணு. அப்புறம் வந்து இவங்க வந்து சேக்பட்டுக்காரவங்க. அப்புறம் ஷேரனு. இவ்வளவுதான் எனக்கு தெரிஞ்சது. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அது தெரியல, அவங்கள பின்னாடி இருக்காங்க. அவங்களாம் தெரியல, முன்னாடி தெரியல. நிறைய பேர்த்து எங்களுக்கு ஃபேஸ் தெரியுது, பட் யாருன்னு தெரியல, இன்னும் பழகல. இது வந்து எங்க 2 ஃபேமிலி போட்டோ. மௌலி எங்க காணாம போயிட்டான். மௌலி முக்கியமான வேலையா போயிருந்தான். ஆமா ஆமா ஆமா, யாரோ ஃப்ரெண்டை இன்வைட் பண்றேன்ட்டு போயிட்டான். இதை விட ஃப்ரெண்டை இன்வைட் பண்றது அவருக்கு முக்கியம், கிளம்பிட்டாரு. நீயும் இல்லையா? ஓகே. நான் மாப்பிள்ள வரும்போது நீ எப்படி இருப்ப? நீ தான் உள்ள போய் மாப்பிள்ள வர வரைக்கும் உள்ள ஒளிஞ்சிருக்கணும்ட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் பொண்ணு வெளில வரணும். ஆனா இது செமையான டான்ஸ். இதெல்லாம் பாட்டு வச்சு கேட்டிருந்தா மாப்பிள்ளை இழப்பு இன்னும் நமக்கு கிராண்டா. எங்களுக்கு காப்பி ரைட் விழுறதுனால எங்களால அதை போட முடியல. சூப்பரா இருந்தது எல்லாம். அப்படியே சாங்ஸ் வச்சு பாக்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாகுபலியில அந்த என்னது அந்த பாட்டு நல்லா இருந்தது இல்ல, அந்த பாட்டுலாம் நல்லா இருந்தது. இவங்க டான்ஸ் ஆடினதெல்லாம் சூப்பரா இருந்தது இல்ல. ஆக்சுவலி எக்ஸலண்டா இருந்தது. நிறைய பேர் கேட்கும் போது தான் இதோட அழகு தெரியும். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொன்னாங்க, வந்தவங்களாம் அப்பா 2 கண்ணு பத்தலடா, ஏகப்பட்ட கண்ணு இருந்தாதான் நல்லா எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்தது இது அவருக்கு பின்னாடி இருந்து நம்ம முன்னாடி இந்த டான்ஸ் ஆடி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு லாஸ்ட்ல கொண்டு போய் நிறுத்திட்டு இந்த மாதிரி விளக்கு வச்சு ஃபர்ஸ்ட் டான்ஸ், அப்புறம் சாதாரணமா டான்ஸ் ஆடினாங்கல்ல. இது நம்ம சொன்னதே இந்த விளக்கு வச்சுதான். இது வந்து அருணாச்சலம் படையப்பா ஸ்டைல்ல ரஜினி வந்து வணக்கம் வைப்பாரு தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது. இது வந்து அவங்க நான் பொண்ணுக்கு வந்து அவங்க சீர் தட்டு வச்சது. அவங்க 5 பவுன்ல ஜுவல்ஸ் ஆரம் போட்டிருந்தாங்க மோனாக்கு. அதை நாங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை, இப்பதான் ரிவீல் பண்றோம். தெரியுமே, வீடியோல தெரியும். சொல்லல, நம்ம இன்னும் வாய் தரன்னு சொல்ல. அந்த ஆரம் இதுதான். அப்புறம் இது மாப்பிள்ளையோட தங்கச்சி, உங்களுக்கு சொல்லவே வேணாம். ஷேரன் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் எடுத்துன்னு வரா. அதுக்கப்புறம் பொண்ணு நம்ம அதே மாதிரி டான்ஸ் ஆடி கூட்டிட்டு வந்தது. இது லாஸ்டா அடுத்தது பொண்ணு டான்ஸ் ஆடி கூட்டிட்டு வராங்க. இதெல்லாம் அதே தான் கிளிப்பிங்ஸ். இதுவும் அதே தான். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டான்ஸுக்கு நாங்கள் ரொம்ப எதை வைக்கிறது அதை வைக்கிறது அப்படி இப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் இல்லை இதையே ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஃபைனல் பண்ணோம் நாங்கள். அப்புறம் ஃபாதர் வந்துட்டாரு. ஃபாதர் வந்தோடனே பிளஸ் பண்ணாரு பிள்ளைங்கள. ஏன்னா ஒரு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் பிளஸ் பண்ணி தந்துட்டு போறேன், நீங்க ரிங்கு அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கெனடி ஒய்ஃபும் கெனடியோட அக்காவும். இது 2வது அக்கா. இது மாப்பிள்ளை வீட்டு ஃபேமிலி. உங்களுக்கு இவங்க எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. இது வந்து மொத்த ஃபேமிலி. இவர் தான் 2வது மாமா. இந்த மஞ்சள் கலர் சட்டை தான் அந்த 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 காலத்து இது கரெக்டா காட்டியிருந்தாங்க. ஆமா ஆமா, 3 பேருமே அண்ணன் 2 பேர் தங்கச்சி, எல்லாம் ஒரே கலர்ல Dress. இத எங்களுக்கு தோணதே இல்ல. ஆனாச்சா இவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்க. இது இவரோட தாய் மாமா. பக்கத்துல நிக்கிறது காட்டு. இது எங்க மாமா, என் தாய் மாமா தீன மாமா.
அவர் இருக்காரு. எல்லாரும் நாங்க வந்து தட்டு ஏன்னா மாத்தி பெரியவங்க தான் இருந்து தட்டுலாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என் சைட்லேருந்து எங்கள் தாய் மாமாவும் அவங்க சைட்லேருந்து அவங்க மாமாக்கள்லாம் வந்திருந்தாங்க. ஏன்னா பெரியவங்க நம்ம வீட்ல யாருமே உயிரோடு இல்ல, அதனால. ஆமாம், எங்கள் அப்பாவும் இல்லை எங்கள் அம்மாவும் இல்லை. ஸோ அதனால இது வந்துட்டு நம்ம தட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக நம்ம மாப்பிள்ளைக்காக கொண்டு வந்தது, அவங்க பொண்ணுக்காக கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் ஃபாதர் எல்லாம் பிளஸ் பண்றது இது எல்லாத்தையுமே. ஆனா இது ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல இந்த மைக்ல பேசுனது. ஆமா ஆமா, அந்த டைம்ல நிறைய டிஜே ஆளுங்க வந்து நிறைய ஃபன் பண்ணாங்க. இல்ல இவங்க உங்க சித்தப்பாவும் மாமாவுமே சொல்லியிருந்தாங்க எங்க வீட்டு பொண்ணு உங்க வீட்டு பையன். அப்போ வந்து ஒரு டயலாக் ஒன்று சொன்னாங்க. எங்கள் மாமா வந்து சொல்கிறோம், எங்கள் வீட்டு பொண்ணை வந்து எங்கள் வீட்டு பொண்ணு மோனாவை வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாரு. மாமா ஆரோக்கிய கிரேஷான்னு சொல்லுமாமான்னு. அப்படியா, சரி ஓகே ஆரோக்கிய கிரேஷா அப்படின்னு. ஏன்னா எல்லாருமே மோனான்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. அவருமே அவங்க தாய் மாமாவே இந்த டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தாராமா, சொல்லிட்டே இருந்தாராமா. என்னம்மா என்ன பேசுறது அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கிட்டே வந்ததா சொன்னாங்க அக்கா. இவரு இவங்க ரெண்டு பேருமே தாய் மாமாஸ். இவரு கொஞ்சம் வந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் சைலண்டா சரியா இருக்க மாதிரி. ரொம்ப சைலண்ட். இவரு எல்லாத்துக்குமே இவரும் சைலண்ட் தான். ஆனா இவர் எல்லாத்துக்கும் அண்ணன்ற முறையில முன்னாடி நிக்கிறாரு. எல்லாமே இவங்க தான் வாங்கினது. இது நம்ம பைபிள், திருக்குடும்பம் போட்டோ அதெல்லாம் நம்ம வச்சது. இது ரெண்டு பேருமே நம்ம தட்டை வெத்தலை பாக்கு ஃபர்ஸ்ட் மாத்தணும் அப்படின்னாங்க. அந்த வெத்தலை பாக்கு மாத்தினது தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் திருப்பி. அதுக்கப்புறம் பொண்ணும் மாப்பிள்ளையும், அது ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க எடுத்த போட்டோஸ் இதெல்லாம். இது வந்து அவங்க நமக்கு தட்டு மாத்து அந்த ஜுவல் ட்ரெஸ் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க. பாப்பா போய் வேற ட்ரெஸ்ல வரணும்ல, அதுக்காக. அப்புறம் இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தாங்க. மாப்பிள்ளைக்கு நம்ம எடுத்து கொடுத்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை நாங்கள் கொடுத்தோம். அதை போய் அவர் மாட்டிட்டு வந்தாரு, அவர் போட்டு வந்தாரு. சங்கீதா வினோத் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அதனால அவங்களோட போட்டோ, இந்த போட்டோ நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு இதை போட சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதனால அவங்க ஃபேமிலி போட்டோ தனியா இருக்கும். அடுத்தது வந்து இதுக்கப்புறம் உங்க வீட்டு பொண்ணாயிட்டா நீதான் ஷேரன் கூட்டின்னு வரணும்னு சொல்லிட்டா. அப்புறம் ஷேரன் தான் போய் அவங்க அண்ணியை கூட்டிட்டு வந்தா. ஆமா, இது வந்து புது Dress. இப்போ அவங்க கொடுத்த Dress. நம்ம மாப்பிள்ளைக்கு இந்த ப்ளூ Dress, இவங்க ரெட் சாரி பட்டு புடவை. அப்புறம் இது வந்துட்டு படிக்கிட்டு வரும்போது மோனா நாளத்து கால் வச்சு சாரி வச்சு எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கை கொடுத்தாரு. இது வந்து என்ன சொல்றது, அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்டேஜ்ல நின்று வணக்கம் வைக்கிறது. அதுக்கப்புறம் இதுதான் தாய் மாமன் ஃபேமிலி. ரெண்டு பக்கமும் வந்து முக்கியமான ஆளுங்கன்னு சொல்ற மாதிரி இல்ல. எனக்கு ஒண்ணுமே இங்க இருந்து தெரியலப்பா. தெரியலையா? இந்த பக்கம் ஃபுல்லா வந்து இவங்க வந்து பெரிய மாமா வைஃப், இது வந்து பெரிய அக்கா, தாய் மாமனோட பெரிய அக்கா. இவர்தான் தாய் மாமன், இது தாய் மாமா எஸ்தர். உங்க அம்மாவோட தம்பி இல்ல, அண்ணனா தம்பியா? தம்பியோட முத பொண்ணு. ரெண்டாவது பொண்ணு அவங்க கூப்பிடுறதுக்குள்ள போட்டோ எடுத்துட்டாங்க. இவங்க மூணாவது பொண்ணு, இவங்க நாலாவது பொண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது நாங்க ரெண்டு பேரும் மௌலி. அதுக்கப்புறம் இவரு சின்னண்ணா ஒய்ஃபு. அப்புறம் வந்துட்டு சம்மந்தி அம்மா அவங்க இது அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோ இது. அப்புறம் நம்ம தட்டு மாற்றிக்கிட்டது. அதுக்கப்புறம் மாலையை கொடுத்தது, பிள்ளைங்களுக்கு மாலை மாற்ற சொல்லி கொடுக்குறப்ப இதை எடுத்தது. அவங்களுமே போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே கோட் ஷூட்டில் வந்துட்டாங்க. ஆனால் நீ மட்டும் வித்தியாசமாக வந்து நின்ன பத்தியா? எல்லாரும் கோட் ஷூட்டில் இருக்கும்போது நீ பைஜாமாலேருந்து இது பண்ணிட்டேன். இது ரெண்டும் பிள்ளைங்க ரெண்டு பேரும் வந்து மாலை மாற்றிக்கிட்டது. அப்புறம் மாப்பிள்ளை உட்காந்துருக்காருப்பா சேர்ல. ஆமாம், பரவாயில்லையே. நீ உட்காந்த போட்டோ இருக்குதான்னு தெரியல, மாப்பிள்ளை உட்காந்துக்கிறாரு. அடுத்தது அவங்களோட பிக், இது மெமரபிள் பிக்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டது. இதெல்லாம் இது வந்து எந்த காலத்துலயும் மறக்க முடியாத பிக்சர்ஸ். இதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த பிக்சர்ஸ் இருக்குது. போட்டோகிராஃபர் இதை விட மாட்டேன்றாங்க இல்ல. அது காலகாலமா ஓல்ட் ட்ரெண்ட், ஓல்ட் இஸ் கோல்ட்ன்ற மாதிரி. நாங்க ரெண்டு நான் புராணத்தை நம்புதா அது. எங்களுக்கு இந்த ஒரு போட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ரெண்டு தான் இந்த போட்டோ எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. ஏன்னா அப்படியே பிஸியா சுத்திட்டு இருந்ததுனால வேற போட்டோவே எடுக்க முடியல. இது வந்து ரிங்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாருமே வந்து அங்கே கொடுத்தது இது இந்த இடம். அப்புறம் இது வந்து இந்த ரெண்டு பேரும் இவங்க தான் பெரியவங்க இவங்க வீட்டில். பார்த்தீங்கன்னா இது வந்து பாட்டிஸ். இது வந்து அப்பாவோட அம்மா, இது அம்மாவோட அம்மா. மாப்பிள்ளைக்கு வந்து பாட்டிங்க, ரெண்டு பாட்டிங்க. இது வந்து நம்ம இதுதான் வந்து இந்த ரிங்கு தான் வந்து நம்ம போட்டோம். ஏன்னா ரெண்டு பேர்த்து கையும் சின்ன கை அப்படிங்கறனால ரிங்குல வந்து லெட்டர்ஸ் எழுத முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேசி அவங்க ரெண்டு பேருமே ஜேசி அவர் போட்டிருப்பாரு.
ஜேசி ஆர்டின் ஏஜி பாப்பா போட்டிருக்கோம். இது வந்து ரிங் மாற்றிக்கிட்டது, பெரியவங்க ப்ளஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இது ரிங் மாற்றினது. நெக்ஸ்ட் இது அது அவங்க லாஸ்ட்டாக எடுப்பாங்கல்ல அந்த மாதிரி பிக்சர்ஸ் அவங்க இதெல்லாம் அவங்க மெமரிஸ்க்கு. அப்புறம் கேக் கட் பண்ணுது. ஆமாம், இதுதான் கேக். கேக் ஒரு வாய் கூட சாப்பிடல ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி நம்ம பஃபேல வைக்க சொல்லியிருந்தோம். வச்சு யாரெல்லாம் சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியல எங்களுக்கு. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா பஃபேல என்னென்ன வச்சோன்றத போட்டோவும் இருக்காது, வீடியோவும் இருக்காது. யாருமே அதை எடுக்கவே இல்லை. நானும் 2 வாட்டி வீடியோ கேமராமேன் கிட்ட போய் சொல்லிட்டேன், போய் பஃபே எடுங்கன்னு. சரி சரின்னாரு, ஆனா எடுக்கவே இல்லை. நாங்களும் அந்த பிஸில எடுக்கவே இல்லை. இது வந்து கேக் வெட்டி ஊட்டினது. இந்த இடத்துல ஃபாகெல்லாம் போட்டோம், எதுவுமே தெரியலப்பா. ஃபாகெல்லாம் போட்டு பட் மற்றவங்க வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க வீடியோ எல்லாம் இவரு எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு வேதா சுப்பிரமணியம், அவர் மிகப்பெரிய ஆள். அவரு மற்றவங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸு. யார் யார் நிற்கிறாங்கன்னு கூட எனக்கு தெரியல. இங்கேருந்து எட்டி பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாப்பாவை மாப்பிள்ள ஃபுல் ஃபோட்டோ. அப்புறம் இங்கே யார் நிற்கிறா? இங்கே வந்து மாப்பிள்ளையோட அவங்க அப்பா, அவங்க அப்பா ஃபேமிலி, இவங்க ஃப்ரெண்டு, இவங்க வந்து இவங்களோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க தான் நீ கேட்ட பக்கத்து வீட்டுக்காரங்க, அதாவது சம்மந்தி அம்மாவோட தங்கச்சி. அவங்கள சித்தி பசங்க. அப்புறம் இவங்களுமே ஒரு சித்தப்பா தான். சித்தப்பா அவங்க ஃபேமிலி தான். இவங்க வந்து சம்மந்தி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலை செய்கிறவங்க. எங்களுக்கு நிறைய பேர் தெரியாது, தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தர்ஷனா. தர்ஷனா ஃபேமிலி இருக்காங்களா? தர்ஷனா, ஜெயபாரதி எல்லாம். இது வந்து மௌலி ஃப்ரெண்ட்ஸ் கீழே நிக்கிறது. ஆமா, அது எல்லாமே மௌலி ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து அதான் ஒரு சித்தப்பா பொண்ணு தானே. இவங்க இல்ல, இவர் தான். அந்த இவங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்களா, அவங்க தம்பி சேட்பெட்டு. இவங்க வந்து மரும சேட்பெட்டுல இருந்து எடுத்தாங்க. அவங்க இவங்களும் ஒரு தாய் மாமன் தானே, மாமா தானே, ஒரு மாமா முறை தான். அண்ணன் தம்பி முறை தான். அவருக்கு சித்தி, அவங்க அம்மாவுக்கு தம்பி, அப்ப மாமா தான். மாமா தான். இது வந்து மோனாவோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ். இவங்கலாம் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருந்தாங்க. இவங்க 4 பேர். சாம்லி, பூமிகா, சாம்லி, பூமிகா, பூர்ணா, மேகா. யார் மேகா யார் பூர்ணா தெரியுமா? இந்த 2 பேர்ல யாரு? இது சாம்லி. இது தெரியல, எனக்கு இங்க இருந்து பாக்கும்போது தெரியல. எங்க இருந்து பாக்கும்போது எனக்கும் தெரியல. அடுத்தது இது எடுத்தது. இங்க வந்துட்டு மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்கலாம். இது மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. ஆமா, இது வந்து இவரோட சொந்தம், அதாவது சம்மந்தி, அவரோட ரிலேஷன்ஸ் எல்லாமே அவங்களோட ரிலேஷன்ஸ். இது அவங்க பெரிய தாய் மாமா. சோ அப்படியே ஒவ்வொரு ஃபேமிலியா, இதெல்லாம் மாப்பிள்ளை ரிலேஷன்ஸ் எல்லாரும். இவங்க மாப்பிள்ளை சைடு ரிலேஷன்ஸ். இது ஷாரன். இது வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ். இல்ல இவரும் ஃப்ரெண்ட்ஸ். உன் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இவரு வந்திருக்காரு. இவரும் பெரிய ஆள் தான், பெரிய மண்டபத்துக்கே ஓனர். இது வந்து மோனாவோட ஸ்கூல் மேட். அந்த பொண்ணுமே அங்க இருந்து வந்திருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்தே வந்திருந்தாங்களே. இவங்க சென்னையில இருக்காங்க. கீழே இருக்கிறதெல்லாம் மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். திருப்பு. இது அடுத்தது ஷாரனோடது. ஷாரன் என்ன போட்டோகிராஃபரின் கைவண்ணம் ஷாரனோடது. இதெல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது, உன் ஃப்ரெண்ட்ஸு, சம்மந்தி அம்மா ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணு மாப்பிள்ளையும். அப்புறம் இது வந்து நம்ம வீட்டு நெய்பர்ஸ் மேல இருக்கிறது. கீழே இருக்கிறது வந்து மாப்பிள்ளை வீடும் சைடு, சரி நம்ம வீடும் சைடு. இவர் தான் வந்து தேவியக்காவோட ஹஸ்பண்ட், அதாவது தாய் மாமா அவங்களோட ஹஸ்பண்ட். இது ஸ்டெல்லாக்காவோட ஹஸ்பண்ட். இவங்க தான் ஸ்டெல்லா செகண்ட். இது இவங்க பசங்க எல்லாருமே. இது போட்டோல வருவாங்க. அடுத்தது இதெல்லாம் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்மளோட நெய்பர் இங்க கீழே இருக்கவங்க. இதெல்லாம் உங்க அப்பா தோஸ்துங்க எல்லாம். ஆமா, எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட். இதுதான் வந்துட்டு தாய் மாமாவோட ஃபேமிலி. ஒரு பையன் மிஸ் ஆயிட்டான். அவன் வந்திருந்தா, ஆனா போட்டோல ஃபேமிலி போட்டோல நிக்க வைக்கல, காணோம். இது 2வது தாய் மாமா ஃபேமிலி. அப்புறம் இது வந்துட்டு இது உன் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, இது உன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃபேமிலி. அதுக்கப்புறம் இதுவுமே வந்து பிளர் ஆயிடுச்சுருங்க. எல்லாம் அவங்க ஃபேமிலியா வந்து நின்னது. இது வந்து மோனாவோட இங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நான் ஆலிஸ் அக்கா ஃபேமிலி. எஸ். அல்ல இவ ரெபேக்கா வரல அன்னைக்கு, அவங்க ஏதோ முக்கியமான இதுன்னு போயிட்டாங்க. இதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையின் கைவண்ணம். இது வந்து அப்பா பொண்ணு. ஆமா, நானும் என் பிள்ளையும். அப்புறம் வந்து இது கெனடி, சியோனக்காவோட பையன் கெனடி.
மோனாவுடைய அண்ணன் முறை, அப்புறம் வந்துட்டு இதுதான் அவங்க சித்தப்பா, இவர் தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர் எல்லாமே ஆல்ரெடி சொன்னேன். இது மோனாவோட ஃப்ரெண்டு. இது வந்து பாத்தீங்கன்னா எங்க பெரிய அத்தை அம்மாவோட அண்ணி, எங்க அம்மாவோட அண்ணன் ஒய்ஃப், எங்க பெரிய அத்தை ஜெய் ஃபேமிலி, சுஜா பிள்ளைங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அம்மாவும் பொண்ணும் நிக்கிறாங்க இந்த பக்கம், அந்த பக்கம். இதுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ள. அப்புறம் வந்து இது தம்பி நடுவுல இந்த போட்டோ எடுக்க வரும்போது தான் உங்களுக்கு ரீல்ஸ் வந்தது. ஆமா கரெக்ட், ரீல்ஸ் வந்தது. இந்த போட்டோ எடுக்க போகும்போது தான் அந்த ரீல்ஸே வந்தது. அந்த டிஜே பண்ண வேலை ஒரு பாட்டு பக்காவா வச்சு விட்டாரு. இது வந்து மௌலி வந்து பல இதெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல அடுத்தது மாப்பிள்ள ரெடியா இருக்கான் அப்படின்னு நாங்க காட்டுறதுக்காக எடுத்த போசஸ். ஏய் எதுக்குடா என் தலையில அடிக்கிற? எங்க வீட்லயும் பையன் மாப்பிள்ள ரெடியா இருக்குன்னு நம்ம காட்டினது. இதுதான்ப்பா மொத்த குடும்பம். ஆமா, டோட்டல் என்டையர் ஃபேமிலி. இது தாய் மாமா ஃபேமிலி. நான் மட்டும் மிஸ். நானுமே இல்ல. நீயுமே இல்ல. நானும் இல்ல. இவன் பேர் ஜெஃப்ரி, இவன் பேர் ரோஷனு, இவன் பேர் வந்து ஆஸ்டினு, அப்புறம் கையெடு சார்லி அண்ணா, அப்புறம் மாமா, எனக்கு வந்து அப்பா முறையாகுது. இது வந்து ஸ்மித்தி, ஸ்டெல்லா, ஷீபா, ஜானு, பிரியா, மோனா, ஆரோக்கிய கிரேஷியா, ஸ்டெஃபி, எஸ்தரு, இவன் பேர் என்ன சைரஸ், சைரஸ் எரிக் வரல. ரெண்டாவது பேர் புதுசா தெரியல. சிண்டோவன், தேவிகா, மிலா, அப்புறம் வந்து ஷெர்லி, அப்புறம் வந்து குமாரண்ணா, இவரோட ஸ்டெல்லாவோட ஹஸ்பண்ட். ஸோ இதுதான் என்டையர் ஃபேமிலி. இதில் நானும் மௌலியும் மிஸ்ஸு. இதெல்லாம் வந்து மோனா ஃப்ரெண்ட்ஸ். இது எங்களோட பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ், இவங்க ஃபேமிலி. அப்புறம் இதெல்லாம் ஃபுல்லாக மாப்பிள்ளையோட அப்பா சைடு ஃபேமிலிஸ். இதெல்லாம் மேலே இருக்கவங்க, கீழே வந்து மாப்பிள்ளை ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். இது இல்லை, இது வந்து சம்மந்தி அம்மா ஃப்ரெண்ட்ஸு, எனக்கு தெரியல. ஆனால் பட் மாப்பிள்ளை ஃபேமிலிஸ் தான் இவங்கெல்லாம். இதெல்லாம் மோனா காலேஜ் மேட்ஸ். இதெல்லாம் பசங்கள்லாம் எல்லாமே ஒன்றா வந்து பசங்க பொண்ணுங்கன்னு சேர்ந்து எல்லாம் எடுத்தது. அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு சித்தப்பா ஃபேமிலி, இவர் வந்து சின்ன தாய் மாமா. அடுத்தது வந்து இது அவங்க மாப்பிள்ளை ஃபேமிலி. இதுதான் பெரிய கும்பல். இவங்க தான் 40 பேருமே ஆஜராகும் அப்படின்னாங்க. ஆமா, எங்க ஃபங்க்ஷன் என்ன இதுனாலும் 40 பேர். நாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிருந்தப்போ இந்த என்டையர் ஃபேமிலி அப்படியே இருந்தாங்க. இது வந்து ஜாலியா பேசிட்டு இருந்தது. இந்த போட்டோ எடுத்து முடிச்சோன்னா டான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆமா, இது மாப்பிள்ளை பொண்ணுன்னு கைவண்ணம் மாத்தி எடுத்துட்டு இருந்தாரு. இதுதான்ப்பா எங்களோட ஃபேமிலி போட்டோஸ். இப்ப ஸ்டார்ட் ஆகுது. நாங்க 4 பேரா, நாங்க 4 பேர், அவங்க 4 பேர், 8 பேரா மாறின கதை இது. அப்புறம் இப்ப இதுதான் இவங்களோட இன்னி ஃபேமிலி. ஆமா, இவங்க 5ஆ மாறுறாங்க 4ல இருந்து. அதேதான் நம்மள ஃபேமிலி நம்பர்ஸ் ஒன்னு ஆட் ஆகுறாங்க மாதிரி. ஆமா ஆமா கரெக்ட். அப்புறம் சம்மந்தி இது எங்க 5 பேர், நாங்க 5 பேர் இருக்கோம் இனிமேல்ட்டு. இதுதான் சம்மந்தி வந்து நாங்க எடுத்த ஆக்சுவலா வந்து எனக்கு இவங்களுக்கு வந்து ரொம்ப பாண்டிங் வந்து சிஸ்டர்ஸ் மாதிரி. நாங்க 2 பேருமே, அவங்களுமே இது நிறைய தடவை சொல்லிட்டே இருக்காங்க. எனக்குமே அது ஃபீல் ஆகுது. என்னோட சேம் டிட்டோ தான் அவங்களுக்குமே இருக்கு. டேஸ்ட், பேசுறது, சொல்றது எல்லாமே வந்து என்னோட மாதிரியே தான் இருக்கும் அவங்ககிட்டயும். திருப்பு பாத்தீங்களா? இது வந்து அவங்க 2 பேர் எடுத்துட்டாங்க. பட் நாங்க தான் அந்த இதுல எடுக்க முடியாம போச்சு. அவரு கூப்பிடவே இல்லை. நான் பிஸியா இருந்ததுனால எங்களை கூப்பிடவே இல்லை. யார் ஃப்ரீயா இருந்தாலும் டப்புன்னு பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறாரு. அவரு நீங்க பிஸியா இருப்பீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு இது பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. அடுத்தது வந்து இது சியோனக்கா ஃபேமிலி, மொத்த ஃபேமிலி. இது சியோனக்காவோட மொத்த ஃபேமிலி. சியோனக்கா வீட்டுல கென்னடி, ஷீலா, எம்மி வீட்டுக்காரு எல்லாரும் எலினா எல்லாருமே, ஷாமலா எல்லாருமே இருப்பாங்க. இது நாங்க 2 பேர் தனித்தனியா நாங்க எடுத்துக்கிட்டது. சம்மந்திக்கு சம்மந்தி அம்மா. அடுத்தது இது என் ஃப்ரெண்டு. இது வந்து நான் இந்த போட்டோவை நான் காட்டுறேன். இது என் ஃப்ரெண்டு வந்துட்டு நாங்கெல்லாம் சின்னதுல இருந்து ஒன்னா படிச்சவங்க, சிறுமுக ஸ்கூல்ல படிச்சவங்க. இது கல்பனாவோட அக்கா, அவங்க அம்மா. இது வந்து கடைசியா வந்துட்டாங்க. அப்புறம் இது தெரியும் பவா சூர்யாவும். அதுக்கப்புறம் இது எங்க யூடியூப் ஃபேமிலி. இது மொத்தமும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ். இதுல எல்லாருமே தெரியும் உங்களுக்கு. அல்லு, அப்புறம் கோபி, அப்புறம் சூர்யா, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பவா, பிரியா, காவ்யா, அப்புறம் நானு, லக்கி பேபி, சயோன். அதுக்கப்புறம் இதெல்லாம் டான்ஸ் ஆடின வீடியோஸ். ஃபுல்லாவே டான்ஸ். அந்த பெரிய ஃபேமிலி போட்டோஸ்க்கு அப்புறமா ஆரம்பிச்ச டான்ஸ் தான்.
சட்டு நாடி நின்னோம் எல்லாரும் ஜாலியா. இதுவுமே எல்லாமே டான்ஸ் ஆடின போட்டோஸ் தான். இதுதான் ஃபுட்டு. இதுல தான் ஏதாவது கண்ணுக்கு 1-2 தான் தெரியுது, மற்ற எல்லா ஐட்டம்ஸும் தெரியல. இதுல எங்க அம்மா என்ன எட்டி பார்க்குதுன்னே தெரியல எனக்கு. அடுத்தது இதுதான் எங்க ஃபேமிலி, என் ஃபேமிலி. இதுதான் என் தங்கச்சி, எங்க அம்மா, என் தங்கச்சி பையன் அவங்கெல்லாம் வந்திருந்தப்ப எடுத்தது. மேக்கப் நல்லா தான் இருக்குது. இந்த ஃபோட்டோக்கு அழகா தான் தெரியுறா நான் பண்ண மேக்கப்பு. ஆமாம் நல்லா தான் இருக்கு. அழகா தானே தெரியுறா. நல்லா இல்லைன்னுச்சு, ஆனால் பட் அழகா தான் இருக்கிறா ஃபோட்டோக்கெல்லாம். இது அடுத்தது இவங்க 2 பேர்த்தின் கைவண்ணம். திருப்பி ஓவர் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஜான் கிளின்டன் ஆரோக்கிய கிரேஷியாவோட என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ ஆல்பம். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டோம். நீங்களும் நிறைய பேர் கேட்டுனே இருந்தீங்க, இது ஒரு ஆல்பமாகவே போட்டால் நீங்களும் ஃபோட்டோஸை பார்த்துருப்பீங்கல்ல. இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, as well as உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.